Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அவள் அவனை அள வைத்தாள். அதாவது ஒருவர் இன்னொருவரை ஒரு செயலை செய்ய வைத்தல் அல்லது ஒருவர் இன்னொருவர் ஒரு செயலை செய்ய காரணமாக இருத்தல். இதை நாங்க ஆங்கிலத்துல எப்படி தெரிவிக்கலாம்? மேக் பிளஸ் someone பிளஸ் verb. அதாவது இதனுடைய வாக்கிய அமைப்பானது சப்ஜெக்ட், யார் அந்த செயலை செய்ய வைக்கிறாரோ அவர்தான் சப்ஜெக்ட், பிளஸ் மேக் பிளஸ் someone பிளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb, அதாவது V1 ஃபார்ம் ஆஃப் த verb. உதாரண வாக்கியங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைத்துவிடும். அவள் அவனை அள வைத்தாள். இங்க சப்ஜெக்ட் என்ன? அவள், ஷீ. அள வைத்தால் கடந்த காலத்தை குறிக்கிறது. ஆகவே மேக்கினுடைய பாஸ்ட் டென்ஸ் மேட். யாரை? அவனை, ஹிம். என்ன செய்ய வைத்தாள்? அள வைத்தாள். V1 for cry. She made him cry. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? She made him cry. அவர்கள் பசங்களிடம் அறையை சுத்தம் செய்ய வைத்தார்கள் அல்லது பசங்களை அறையை சுத்தம் செய்ய வைத்தார்கள். யார் செயலை செய்வித்தவர்கள்? அவர்கள். They made the kids clean the room. They made the kids clean the room. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. They made the kids clean the room. என்னை சிரிக்க வைக்காதே. இது ஒரு கட்டளையா சொல்றோம். Don't make me laugh. Don't make me laugh. Again, don't make me laugh. என் அம்மா என்னை காய்கறி சாப்பிட செய்தார். செயலை செய்விச்சவர் யாரு? என் அம்மா, my mom. செய்தார் கடந்த காலத்தை குறிக்கிறது. ஆகவே made. யாரை? என்னை. My mom made me eat vegetables. இங்கு வினைச்சொல் ரொம்பவும் கவனமா இருக்க வேணும். அந்த என்ன செயலை செய்ய வைக்கிறாங்களோ அந்த செயல் V1 ஃபார்ம்ல தான் இருக்க வேண்டும். My mom made me eat vegetables. Once again, my mom made me eat vegetables. அவன் அந்த நாயை உட்கார செய்தான், உட்கார வைக்க செய்தான். Please comment your answer. Great. இந்த செய்தி எல்லாரையும் மகிழ்ச்சி அடைய வைத்தது. Please comment it now. Superb. அந்த திரைப்படம் அவர்களை அள வைத்தது. Comment your answer. Splendid. You got it. அவன் பொய் சொல்கிறான் என்று அவளுக்கு தெரிந்தது. இவ்வாறாக யாரும் சொல்லாமல், கண்களால் நேரடியாக பார்க்காமல், நம் மனதினால் அல்லது உடலினால் ஏதாவது ஒன்றை உணர்வது. இதை நாங்க ஆங்கிலத்துல சென்ஸ் சம்திங் என்றவாறு தெரிவிக்க முடியும். சென்ஸ் உணர்ந்து கொள்றது, சம்திங் ஏதாவது ஒன்றை. உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவன் பொய் சொல்கிறான் என்று அவளுக்கு தெரிந்தது. கடந்த காலம். ஆகவே she sensed என்று that he was lying. She sensed that he was lying. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. She sensed that he was lying. ஏதோ தவறாக இருந்ததாக அவர்களுக்கு தோன்றியது.
அவ ஏதோ ஒரு சம்பவத்தை பற்றி யோசிச்சு பாக்குறாங்க. யோசிச்சு பார்க்க என்ன அவங்களுக்கு உணரக்கூடியதா இருக்குது? ஏதோ ஒன்று தவறாக இருந்ததாக. They sensed something was wrong. They sensed something was wrong. எல்லாரும் சொல்லி பாருங்க. Well done. They sensed something was wrong. அவளது சோகம் அவனுக்கு தெரிந்தது. அதாவது அவள் சோகமா இருக்கிறாள். அவளுடைய சோகம் இவனால உணர்ந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. He sensed her sadness. He sensed her sadness. Again, he sensed her sadness. அவர்கள் அந்த அறையில் உள்ள பதற்றத்தை உணர்ந்தார்கள். Please comment your answer. Wow. அவனது தயக்கம் அவளுக்கு தெரிந்தது. Give it a try. Bravo. யாரோ தன்னை பின்தொடர்கிறார்கள் என்று அவனுக்கு தோன்றியது. Try to comment it. Marvelous. You got it. சிறிய உரையாடலை விட்டுட்டு முக்கிய விடயத்துக்கு போவோம். நாங்க சும்மா சின்ன காய்ச்சிட்டு இருந்தோம். அவ என்ன சொல்றோம் திடீரென்று, இதை விட்டுட்டு நாங்க முக்கிய விஷயத்தை பத்தி பேசுவோம் அப்படின்னு. அதாவது ஒரு விடயத்தின் உள்ளார்ந்த முக்கியமான அம்சங்கள் அல்லது அம்சம். இதை நாங்க ஆங்கிலத்துல கொலோக்கியல், அதாவது பேச்சு வழக்குல, ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல nitty-gritty அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு hyphenated word. இடையில hyphen இருக்கு. nitty-gritty. Again, nitty-gritty. வாருங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். சிறிய உரையாடலை விட்டுட்டு முக்கிய விஷயத்துக்கு போவோம். Let's skip the small talk and get down to the nitty-gritty. Let's skip the small talk and get down to the nitty-gritty. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Wonderful. Let's skip the small talk and get down to the nitty-gritty. எனக்கு கதைகள் வேண்டாம், முக்கிய விடயங்களை மட்டும் சொல்லு. நாங்க ரொம்ப பிஸியா இருக்கிறோம். அந்த நேரத்துல யாராவது அப்படி இப்படின்னு சொல்லி மெதுவா கதை அளந்துட்டு இருந்தாங்கடா. நாங்க அந்த நேரத்துல என்ன சொல்லுவோம்? இந்த கதையெல்லாம் வேணாம், முக்கிய விஷயத்த மட்டும் சொல்லு. Why? Because I'm busy. I don't want stories. Just tell me the nitty-gritty. I don't want stories. Just tell me the nitty-gritty. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I don't want stories. Just tell me the nitty-gritty. நாம் முடிவெடுக்க முன் முக்கிய விவரங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் முக்கிய விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand எதை? முக்கிய விவரங்களை. The nitty-gritty. எதற்கு முன்? நாம் முடிவெடுக்க முன். Before we decide. We need to understand the nitty-gritty before we decide. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. We need to understand the nitty-gritty before we decide. நேரத்தை வீணாக்காமல் அவள் நேரடியாக முக்கிய விஷயத்துக்குள் போனாள். Please comment your answer. Very good. முக்கிய விஷயத்தில் கவனத்தை செலுத்து. Comment it now. Wonderful. அறிக்கையின் முக்கிய விடயங்கள் தவறுகின்றது. அறிக்கை ஒன்று இருக்குது, அதுல முக்கிய விடயத்தை காணல. அந்த நேரத்துல நாங்க எப்படி சொல்றோம்? Please give it a try. Amazing. You got it.
இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? subject plus make plus someone plus V1 form என்பதையோ, sense something என்பதையோ, nitty-gritty என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் நாம் பேசிடக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.